யோகம் சுபயோகம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். வருகின்ற 29/3/2025 குரோதி வருஷம் பங்குனி மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9:44 சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசம் செய்கிறார். அப்ப பார்த்தீங்கன்னா இப்ப சனி பகவான் திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் ராசி மாற்றம் செய்கிறார். சனி பெயர்ச்சி நடக்கிறது. இந்த சனி பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது நம்ம இப்ப பார்க்க போறோம். மகர ராசி நேயர்களே, இந்த சனி பெயர்ச்சி நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சனி பெயர்ச்சி உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்த கஷ்டமெல்லாம் விலக போகுது. 7.5 சனி உங்களை விட்டு விலகிறார். அப்படி 7.5 சனி உங்களை விட்டு விலகிறதுனால இனி வாழ்க்கையில புது வசந்தம் வீசும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் நவரக்கூடிய நேரத்துல உங்களுக்கு 3ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா ஒரு 6 கிரகங்கள் சிறப்பா இருக்கு. இந்த 6 கிரகங்கள் அப்படிங்கும்போது புதாதித்யோகம் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த புதாதித்யோகம் சிறப்பா அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி உங்க லக்னத்துக்கு மிகவும் அற்புதமா செயல்படக்கூடிய சனி பகவானுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருக்கிறாங்க. அப்ப புதனும் சுக்கிரனும் சேர்ந்து 3ஆம் வீட்டுல இருந்தா காரியங்கள் அனைத்தும் வெற்றி அப்படின்னு நம்ம சொல்லலாம். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தடை இல்லாம நடக்கும். அதனால உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெகு 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 கஷ்டமா இருந்த ஒரு காலத்துல போய் நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டமே நீங்க நினைக்க அது இப்போ உங்களுக்கு இன்பமா மாறும். இன்பத்துல மிக அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு தரப்போகுது. ஆகவே வீடு கஷ்டப்பட்டு நம்ம கட்டி முடிக்காம சில பேர் வீடு கட்டிருப்பீங்க, துவக்கிருப்பீங்க, அந்த வீடு கட்டி முடிக்காம இருக்கும். அந்த வீடை சிறப்பா கட்டி முடிக்க போறீங்க. பையனுக்கு வேலை இல்லாம இருந்திருக்கும். அதனால வேலையில நிறைய சிரமங்கள் ஏற்பட்டு இருக்கும். இந்த சிரமம்லாம் விலக போகுது. உங்களுடைய பொதுவான வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, மனசுக்கு எவ்வளவு ஆறுதல் தர முடியுமோ அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதல் தர போறார் அப்படின்னு சொல்லப்படுது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவருக்கு 5ஆம் வீட்டுல குரு பகவான் இருப்பது மேலும் சால சிறந்தது அப்படின்னு நம்ம சொல்றோம். எப்படின்னு கேட்டா, நம்ம ராசிக்கு 5ல குரு பகவான் இருக்கும் போது நம்ம ராசியை மிக அற்புதமா கவனிப்பார். அப்படி அற்புதமா கவனிக்கும் போது உங்களுக்கு இன்னல்கள் பலவற்றிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இன்னல்கள் என்பது உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுல செவ்வாய் இருக்கிறார். அப்ப துணிச்சலா எந்த காரியத்தையும் இனிமே நீங்க செய்யலாம். 7.5 சனி நமக்கு நடந்ததுல எவ்வளவு பாதிப்பு இருந்ததோ கடந்த 10 ஆண்டாவே நிம்மதி குறைபாடு, பலவிதமான கஷ்டம், இதெல்லாம் உங்களை போட்டு நெருக்கிருக்கும். இப்ப இதுல இருந்து நல்ல விடுதலை கிடைக்க போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசியில இருந்து இருக்கக்கூடிய இந்த 3ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய 6 கிரகங்கள், அதே 4 கூடிய சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கிறார். இது ஒரு அற்புதமான யோகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டீங்கன்னா, 3க்கு உடையவர் தனக்கு 3ல உட்கார்ந்துருக்கிறார். அதே மாதிரி 4க்கு உடையவர் தனக்கு 3ல உட்கார்ந்துருக்கிறார். அப்ப வெற்றி பெறக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை உங்களுக்கு இந்த சனி பயிற்சி பலன் உறுதியா ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப எந்த விதமான சிரமமும் இல்லாம உங்களுடைய நேர்த்தியான வேலையினால நல்ல உயர் மதிப்பையும் நன்மதிப்பையும் உங்களுடைய ஆசிரியர்கிட்டையும் உயர் அதிகாரிகிட்டையும் பெறக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அற்புதமா இருக்குது. இது வரைக்கும் உங்களை பார்த்தாவே என்னடா இவன் அப்படிங்கிற மாதிரி நம்மள ஒரு இதுவா பார்த்திருப்பாங்க. அதாவது ஒரு கடினமான மனிதனா பார்த்திருப்பாங்க. மனசுக்கு அவ்வளவு சந்தோஷம் கொடுத்திருக்க மாட்டோம் அவங்கள பார்க்கும்போது. அதே மாதிரி இப்ப நீங்க அவங்கள பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரும். ஆஹா, பையன் நல்லா இருக்கிறான், நல்ல வேலை செய்வான் அப்படிங்கிற நம்பிக்கையை ஏற்படுத்துவீங்க. இதனால உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார உயர்வுங்கிறது அற்புதமா அமையக்கூடிய ஒரு சனி பயிற்சி பலன் உங்களுக்கு வந்துகிட்டு இருக்குது. இந்த சனி பயிற்சி பலன்ல பாத்தீங்கன்னா, ஓரளவுக்கு பொருளாதாரத்தை அதிகமா சம்பாதிக்கக்கூடிய நபர்கள்ல நீங்களும் ஒருத்தரா இருப்பீங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 6ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய செவ்வாயும் 5ஆம் வீட்டுல இருக்கக்கூடிய குரு பகவானும் இப்ப உங்களுக்கு நல்ல வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அந்த வாய்ப்புக்கு வருவதற்கான நல்ல நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒவ்வொரு முறையும் நீங்க வெற்றி பெறணுங்கிற அந்த ஆதங்கத்தோட செயல்பட்டு இருப்பீங்க. ஆனா வெற்றி கிடைப்பதுங்கிறது ரொம்ப கடினமா இருந்திருக்கும். ஆனா இப்ப அப்படி கிடையாது. நீங்க இப்ப துவக்கினீங்க அப்படின்னாவே நல்ல வெற்றி மூலமாக இருக்கும். வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்துக்குள்ளேயே ஒரு விதமான சலசலப்பு, ஒரு நிம்மதி இல்லாமை, இதெல்லாம் இருந்து வாழ்ந்திருப்பீங்க. இப்ப அப்படி கிடையாது. இப்ப இனிமே குடும்பத்துல ஒரு நல்ல நிம்மதி, நல்ல உத்வேகம், நமக்கு மற்றவங்களுடைய அனுசரணை, இதெல்லாம் கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனைவி, அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, இவங்களுடைய உத்வேகத்தோட உங்களுக்கு உதவி கிடைக்கிறதுனால எந்த காரியத்தையும் நீங்க சிறப்பா செய்யலாம். அதனால நல்ல பேரும் கிடைக்கும். அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்டாம விட்ட வீடு கட்டுறது, அதே மாதிரி நின்று போன இடத்த வியாபாரம் நடக்கிறது, இப்படி பல வகையில உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். மனசுலயே பாத்தீங்கன்னா
ஒரு நல்ல மன முதிர்வோட நல்ல மகிழ்ச்சியோட இருப்பீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். மனசுக்கு எந்த விதமான கஷ்டமும் இனிமே தர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஆக இந்த 2.5 வருஷமும் சனி பயிற்சி பலன் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். நல்ல வாழ்க்கையில ஒரு பிடிப்பு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த பிடிப்பு நம்பிக்கை தான் உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பை நீங்க உருவாக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே இந்த நம்பிக்கையோட செயல்படுங்க. இந்த 7.5 சனி போய் உங்களுக்கு வரக்கூடிய இந்த இடங்கள் மிக அற்புதமா இருக்கும். மனசுல எடுத்த காரியமெல்லாம் வெற்றியாகும். எந்த ஒரு வேலையா இருந்தாலும் தடையில்லாம நடக்கும். பொதுவாக மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல படிப்பு வரும். அதே மாதிரி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு சிறப்பா இருக்கும். நல்ல கல்வி தரம் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சிடும். அதனால வாழ்க்கையில நல்ல வேலை வாய்ப்புலாம் இப்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு மிக அட்டகாசமாக இருக்குது. அதனால நீங்க எந்த இடத்துல வேலை செய்யணும்னு ஆசைப்படுறீங்களோ அந்த இடத்துல வேலை வாய்ப்பதற்கான முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு அது மிக சிறப்பாக அமையக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி அரசாங்க உத்தியோகம் செய்யறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நமக்கு எல்லா விதத்திலையும் மேலதிகாரிகள் தொந்தரவு கொடுத்துருப்பாங்க. நம்ம நல்லா செஞ்சிருந்த வேலையை கூட அவ்வளவு நல்லா செஞ்சிருக்கிறோம்னு சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செஞ்சா கூட என்னப்பா சம்பளம் தான் வாங்குறையே தவிர வேலை ஒன்றும் நடக்கலையேங்கிற மாதிரி நம்மளை பேசியிருப்பாங்க. இப்போ அப்படி கிடையாது. இப்போ உங்களுக்கு என்னென்ன நல்லா வேலை செய்யறான், அற்புதமா வேலை செய்யறான், ரெண்டாவது சுறுசுறுப்பா இருக்கிறான், ஆக்டிவா இருக்கிறாங்கிற மாதிரி உங்களுக்கு பல விதத்திலையும் புகழ்ந்து பேசுறதுனால புகழ்ச்சி உங்களுக்கு அற்புதமா இருக்கும். அதே மாதிரி உத்தியோக உயர்வு சிறப்பாக கிடைக்கும். இது வரைக்கும் தடைப்பட்டு வந்த உத்தியோக உயர்வெல்லாம் சிறப்பாக கிடைக்கும். சொந்த தொழில் செய்யறவங்களை பார்த்தீங்கன்னா தொழிலில் முடக்கம், தொழிலில் நம்ம இப்படி இருக்கிறோமே, நம்ம கீழே இருக்கிறோமேங்கிற மாதிரி பலவிதமான இருக்கும். எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, காய்கறி வியாபாரம் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, மளிகை சாமான விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லை பாத்திர கடை வச்சிருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, நகை கடை இருக்கிறவங்களா இருந்தா கூட சரி, நம்ம வேலை செய்யறோம், நம்ம இது பண்றோம், ஆனா இது அவ்வளவு சிறப்பா இல்லையே, அவன் ஒண்ணுமே செய்யாம நல்லா இருக்குதுங்கிற மாதிரி சில எண்ணங்கள், சில கஷ்டங்கள், மன கஷ்டங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. இப்பயுமே உங்களுக்கு இதெல்லாம் நடக்காது. மிக அற்புதமா செயல்பட்டு நல்ல முடிவுகளை ஏற்படுத்துவீங்க அப்படின்னு சொல்றோம். சினிமா துறையில சேர்ந்தவங்களுக்கு இந்த வாய்ப்புகள் தள்ளி தள்ளி போயிருக்கும். இனிமே வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகுது. ஆகவே மனசுக்கு ஏற்ப பொருளாதாரம் உயர்ந்து சிறப்பா இருக்கும். நல்ல வாய்ப்புகள் சிறப்பா அமையும். அதே மாதிரி புதிய கல்வியை நீங்க கத்துக்குவீங்க. புதிய தொழில் கலைமுறை கல்வியை நீங்க சிறப்பா செயல்படுறதுனால பல பேர்த்துக்கிட்டையும் பாராட்டும் இன்பமும் ஏற்படும் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தாய் தகப்பனுடைய உடல் நலத்துல நல்ல கவனம், நல்ல அக்கறை இதெல்லாம் தேவைப்படுது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சற்றே உடல்நல பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆகவே கொஞ்சம் பார்த்து நிதானத்தை கடைபிடிச்சிங்கன்னா அவங்க வாழ்க்கை நன்றாக இருக்கும். பொதுவாக மகர ராசிக்கு 90% நல்லா இருக்குது. கோடீஸ்வர யோகம் உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். கோடீஸ்வர யோகம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பல விதத்திலையும் நமக்கு உதவி செய்யக்கூடிய நண்பர்கள் கை கொடுப்பாங்க. அதனால மனசுல ஒரு நல்ல சோர்வில்லாத நிலை ஏற்படும். புதிய இடம் வாங்குறது, புதிய கலையை கத்துக்கிறது, அதே மாதிரி புதிய தொழில் தொடங்குறது, இதெல்லாம் இந்த வருஷத்துல உங்களுக்கு அட்டகாசமா நடக்கும். ஆகவே பெருமாள் வழிபாடு செய்யுங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நன்றி, வணக்கம்.